வணக்கம். நான் ஆல்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதை பத்தி பேச போறோம். இது வந்து ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ கூட. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நமக்கு நிறைய வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சேவ் பண்றதுக்கு. இந்த லாங் டேர்மா சேவ் பண்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயியா நீங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு நிறைய எம்ப்ளாயிக்கு வந்துட்டு உங்களுக்கு பிபிஎஃப் ஆஃபீஸ்லேயே வந்து பிஎஃப் பிடிச்சிருவாங்க. அது வந்து வெறும் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு. பட் இதே பிசினஸ் மென்ஸ்க்கோ இல்லைன்னா வந்து நார்மலா வேற ஏதோ பண்றாங்க, ஆஃபீஸ்ல எம்ப்ளாயியா இல்ல அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பிபிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிசினஸ் பண்ணாதவங்க கூட, எம்ப்ளாயியா இருக்கிறவங்க கூட ஆஃபீஸ் பிஎஃப் தாண்டியும் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க பிபிஎஃப்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சேவிங்ஸ்க்காக வச்சுக்கிற அக்கௌண்ட். ஏன்னா இந்த பிபிஎஃப்ல பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பிபிஎஃப். ஸோ இந்த சேவிங்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்தது இந்த பிபிஎஃப். ஸோ இந்த பிபிஎஃப் வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஎஃப் ஹிஸ்டரி என்ன, எப்படி பிபிஎஃப் கொண்டு வந்தாங்க, பிபிஎஃப்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குது, யார் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எலிஜிபிள், ஒருவேளை இந்த அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த அக்கௌண்ட் மேல லோன் எடுக்க முடியுமா, இந்த அக்கௌண்ட் நம்ம காசு போட்டுருக்கோம் இதை வித்ட்ரா பண்ண முடியுமா, என்ன மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த அக்கௌண்ட்ல, ஒருவேளை நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது டீஆக்டிவேட் ஆச்சுன்னா திருப்பி அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, எப்படி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி மொத்தமா காசை வெளில எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயத்த பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கோங்க. அப்பதான் நாங்க போட போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். க்ரோல போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக அகாடமிக் பர்பஸ்க்காக போடுற வீடியோஸ். இதுல எந்த விதமான அட்வைஸும் கொடுக்கறது இல்ல. ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக கொடுக்கறது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்கறது. நீங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லா டிசிஷனும் நீங்க தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஹிஸ்டரி. இந்த பிபிஎஃப் அப்படின்றது எப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1968 1968 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. பேசிக்கா இதோட ஐடியாவே என்ன பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் சேமிக்க வைக்கிறது, லாங் டேர்மா ரொம்ப அதிக காலம் வந்து சேமிக்க வைக்கிறதா இவங்களோட நோக்கமா இருந்தது. ஸோ இந்த சேவிங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நார்மலா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2.5-3% மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனா இந்த பிபிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7.1% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. எஃப்டியில வச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சு 4.5% மேல ரிட்டர்ன் வருது இல்ல. ஸோ இந்த பிபிஎஃப்ன்றது அவ்வளோ சாலிடான ஒரு ரிட்டர்ன் வரக்கூடியது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லாக்இன் பீரியட் வருது. 15 வருஷம் நீங்க வந்து இதுல போட்டு வைக்கணும், இந்த காசை போட்டு வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஒருவேளை அந்த 15 வருஷத்துக்குள்ள நீங்க காசு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் கொஞ்சம் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க காசு எடுத்துக்கலாம். அதனால எடுக்கவே முடியாது 15 வருஷம் அப்படியே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எடுக்கலாம், சில ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல டாக்ஸ் என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டும் கொடுக்குறாங்க. பிளஸ் இதை இன்வெஸ்ட் பண்றதை ஊக்குவிக்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய டாக்ஸ் ரிலீஃபும் கொடுக்குறாங்க. அதாவது இதுல நீங்க காசை போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இருந்து ஒரு சதவீதம் ஒரு அமௌண்ட் குறையும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 6A ஏடிசி டிடக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆட்களும் 1,50,000 வரைக்கும் டாக்ஸ் இந்த இந்த ஏடிசியில கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களால பிபிஎஃப் போட முடிஞ்சது அப்படின்ற பட்சத்துல அந்த 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்துடும். அது உங்களோட காசு, நீங்க ஏர்ன் பண்ண காசு தான், நீங்க சம்பாதிச்ச காசு தான். இதுல நீங்க போடுறன்ற பட்சத்துல உங்களுக்கு நார்மலா எஃப்டி போட்டாலோ இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலோ அதனால உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறது இல்ல. பட் ஆனா பிபிஎஃப் அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் 1.5 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கிடைக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது இந்த பிபிஎஃப் அப்படின்னா, நீங்க சம்பாதிச்ச காசுல இருந்து ஒரு பகுதியை, அதாவது ஒரு 500 ரூபாயா இருக்கலாம், 1 லட்ச ரூபா இருக்கலாம், 1.5 லட்சம் வரைக்கும், 500 ரூபா ஸ்டார்ட் பண்ணி 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க இந்த சேமிப்பு கணக்குல போட்டு வைக்கலாம், பிபிஎஃப் சேமிப்பு கணக்குல போட்டு வைக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இயர்லி நீங்க போட வேண்டியிருக்கும். மினிமம் 500 ரூபா, மேக்ஸிமம் 1.5 லட்சம் வந்து வருஷம் நீங்க போட வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்க கணக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு வருஷம் போடல அப்படின்ற பட்சத்துல உங்க அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவா மாறும். அப்ப அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 500 ரூபா, தட் இஸ் போன வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா, இந்த வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா மினிமம் கட்டணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் 50 ரூபா நீங்க ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். போன வருஷம் அதை நீங்க கட்டாம விட்டது, அதாவது அந்த 500 ரூபா கட்டாம விட்டதுக்கு மினிமம் 500 ரூபா நீங்க கட்டியே ஆகணுன்ற மாதிரி. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதோ மாசம் பார்ப்பாங்க. ஸோ மாசம் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி கணக்கு எடுத்து பார்ப்பாங்க. அதுல இருக்கிற பேலன்ஸ்க்கு உங்களுக்கு 7.1%
ஸோ 7.1% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவலி காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி தான். ஸோ இருக்கிற பேலன்ஸ்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகி தான் உங்களுக்கு வந்துட்டு திருப்பி வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஹவுசிங் லோன் எடுத்தா வாங்கின கடனுக்கு இந்த மாதிரி வட்டி வருதுப்பா, கிட்டத்தட்ட அவ்வளோ ரூபா வட்டியை கட்டுற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்கும் இந்த பிபிஎஃப்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நீங்க போட்டு வந்தீங்கன்னா நீங்க 2 லட்ச ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே 2 லட்ச ரூபா வர வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பிபிஎஃப். ஸோ பயங்கர பெனிஃபிட்டடா இருக்கும். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுலாம் அப்புறம் நான் சொல்லித்தரேன். ஸோ ஒருவேளை நீங்க வந்து விட்ரா பண்ணணும், கையில காசு தேவைப்பட்டுச்சு விட்ரா பண்ணணும்னா விட்ராவும் பண்ண முடியும். ஆனா அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது பிபிஎஃப்னால என்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங்ஸ். கம்பல்சரியா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? சேமிக்கிறீங்க. இது ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, நீங்க போட்டு வைக்கிற காசு பத்திரமா இருக்கும். ஸோ ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லலாம், பத்திரமா இருக்கும். 3வது, என்ன ஸ்மால் அமௌண்ட் கூட, ஏன்னா ஒரு மினிமம் 10,000 போடணும் அப்படி சொல்லக்கூடாது, 500 ரூபா கூட போடலாம்னு சொல்றாங்க. வெறும் 500 ரூபாய் ஆரம்பிக்கலான்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஏடிசில அப் டு 1.5 lakhs வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கணக்கை யார் ஓப்பன் பண்ணணும்? கண்டிப்பா ரெசிடென்ட், அதாவது நீங்க இந்தியால 180 நாள் தங்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கணும். இந்தியன் சிட்டிசன் ஹூஸ் அ ரெசிடென்ட்ன்ற மாதிரி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இதோட மினிமம் லாக்இன் பார்த்தீங்கன்னா 15 வருஷம். கண்டிப்பா 15 வருஷம் இதுல நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் போடலாம். அண்ட் நீங்க வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்றது, இந்த டாக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு நிறைய பிபிஎஃப் ஓப்பன் பண்ண முடியாது, ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எப்படி இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்க நேரில் போய் ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணலாம். பேங்க் மூலியமாவோ இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாவோ நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ பிபிஎஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேரில் போய் வாங்கினீங்கன்னா தருவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நோ யுவர் கஸ்டமர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வச்சுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த சப்மிட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் என்ன, உங்களுக்கு ஐடி ப்ரூஃப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் கார்டு இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஆதார் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் டெலிஃபோன் பில்லு இல்லைனா எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஒட்ட வேண்டியிருக்கும். அதை ஒட்டிட்டு பேங்க்ல கொண்டு போய் நீங்க காசு போட்டீங்கன்னா அவங்க ஒரு பாஸ்புக் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. பிபிஎஃப் பாஸ்புக் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அது இன்ஃபேக்ட் மேஜர் மட்டும், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மைனர் கூட நீங்க வந்துட்டு ப்ராப்பரா எல்லாம் ப்ரூஃபிங் கொடுத்தீங்கன்னா மைனர் கூட பிபிஎஃப் ஓப்பன் பண்ணலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்க பேசிக்கா. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஆனால் பாஸ்புக்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஆன்லைன்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நேரில் போய் ஒரு பேங்க்லயோ இல்லை நேரில் போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஆன்லைன்லயும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற போது நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க சொல்லுவாங்க. அதே இடத்துலயே போஸ்ட் ஆஃபீஸ்னாலும் சரி, பேங்க்னாலும் சரி, அங்கேயே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அது வச்சுக்கிறது நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன்லைன் நீங்க ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கும் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட்டா இருக்கணும். அப்பதான் பண்ண முடியும். ஸோ நீங்க ஆன்லைன்ல நீங்க எந்த பேங்க் வெப்சைட் பண்ணா போங்களேன், உங்களுக்கு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பிபிஎஃப்னு சொல்லி ஒன்று காட்டும். ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுமா, இல்லைன்னா உங்க பசங்களுக்கு மைனரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணணுமான்றதெல்லாம் காட்டும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை கொடுத்துட்டு நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அந்த வெரிஃபை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் ஆகி அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இதுக்கப்புறம் நீங்க ஆட்டோ டெபிட்ன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்கலாம். அதாவது வருஷம் ஆறு மாசம் அதுவாகவே வந்துட்டு உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்து பிஎஃப் அக்கௌண்ட் மாத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நீங்க ஓடிபி எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா. ஸோ பிபிஎஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்ல ஆஸ் ஆன் டேட் பாத்தீங்கன்னா 7.1% ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இந்த 7.1% பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் ஹையஸ்ட் ரேட்னு சொல்லலாம். ஏன்னா இங்க எஃப்டில அந்த ரேட் கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த ரேட் கிடையாது. ஸோ அது ஹையஸ்ட் ரேட்டு, அதனால பெட்டர்னு சொல்லலாம். இது வந்துட்டு அப்பப்போ ஏறும் இறங்கும் அது மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடிலாம் 7.5 இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 7.5 இருந்துச்சு. இப்போ 7.1 போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு சார் நான் வந்து இதுல இருந்து கொஞ்சம் லோன் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோனும் எடுக்க முடியும். பட் ஆரம்பிச்ச உடனே எடுக்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீங்க எடுக்க முடியும். அதே மாதிரி எந்த மாதிரி அமௌண்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பிபிஎஃப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் 5ஆம் தேதி எடுத்துப்பாங்க. அந்த 5ஆம் தேதியில இருந்து நீங்க போடுற கணக்கு அடுத்த மாசம் தான் உங்களுக்கு கணக்கா வரும். இந்த மாசத்தோட கணக்குல வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாசத்தோட ஓப்பனிங்லேயே 1ஆம் தேதியிலேயே கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 7ஆம் தேதியோ இல்லைன்னா 10ஆம் தேதியோ ஒரு 50,000 ரூபாய் போடுறீங்கன்னா, அந்த 50,000 ரூபாய் வந்து இந்த மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்த மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் தான் கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ 5ஆம் தேதிக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ணாதான் இந்த மாச கணக்குலயே அந்த இது வரும். அது மாதிரி பாத்துக்கோங்க.
சரிங்களா? அடுத்தது யாரு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு 180 நாள் இந்தியாவில் இருக்கணும். அதாவது இந்தியன் ரெசிடென்ட்னு சொல்லுவாங்க. 180 நாள் இந்தியாவில் இருக்கணும். பிளஸ் அவர் வந்துட்டு இன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து 15 வருஷம் அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஈவன் என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா கூட 15 வருஷம் மெயின்டைன் பண்ணணும். பட் என்ஆர்ஐஸ்க்கும் நார்மல் ரெசிடென்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்தியன் ரெசிடென்ட் 15 வருஷம் கழிச்சு அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீட்டிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்ஆர்ஐ வந்து 15 வருஷம் தான், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஆரம்பிக்கும் போது இந்தியன் ரெசிடென்டா இருந்து அதுக்கப்புறம் என்ஆர்ஐ மாறினா கூட நீங்க மெயின்டைன் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைனர்ஸ் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனா ஹெச்இஎஃப் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எந்த பேங்க்கும் ஹெச்இஎஃப் கொடுக்கறது இல்லை. 2005க்கு முன்னாடி வரைக்கும் ஹெச்இஎஃப் ஹிந்து அன்டைடட் ஃபேமிலிக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. பட் 2005 மேக்கு அப்புறம் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஹெச்இஎஃப் கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி எந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பிபிஎஃப்லாம் கிடையாது. வெறும் வந்து ஒரு ஒரு நார்மல் நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப் ஃபர்மோ இல்லைனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி மினிமம் 500 ரூபா, மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வரைக்கும். இப்போ லோன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கணும்னாலே கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் நீங்க வந்து ஒரு 3 வருஷமாவது நீங்க ஒழுங்கா டெபாசிட் பண்ணிருக்கணும் பிபிஎஃப். அதுக்கப்புறம் 3வது 4வது வருஷத்துக்குள்ள நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 25% வரைக்கும் எடுக்கலாம். அதுல இருக்கிற பேலன்ஸ்ல 25% வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் அந்த காசை நீங்க வந்து திருப்பி கொடுத்துடணும், திருப்பி பிபிஎஃப்லேயே போட்டுருணும். எப்போ கூடனா 6வது வருஷத்துக்குள்ள போட்டுருணும். திருப்பி நீங்க 6வது வருஷத்துக்கு அப்புறமும் லோன் எடுக்கலாம். ஒன்ஸ் நீங்க பழைய லோன் ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்க லோன் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜென்ரலா 25% லோன் தராங்க. சரிங்களா? அப்புறம் 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த காசுமே நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து முன்னாடி விட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 7வது வருஷத்துல நீங்க விட்ரா பண்ணிக்கலாம். 7வது வருஷத்துல அவங்க வந்து விட்ராயலுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 15 வருஷம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட ஃபுல்லா நீங்க விட்ரா பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். பட் அதுக்கு முன்னாடியே நீங்க 7வது வருஷத்துலயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும் விட்ரா பண்றதுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபா அலோவ் பண்றாங்கன்னா 50% அலோவ் பண்றாங்க. ஸோ 4வது வருஷத்தை தாண்டினதுக்கு அப்புறம் 7வது வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50% வரைக்கும் விட்ரா பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போயிட்டு அந்த பேங்க்ல போய் கேட்கணும், எதுக்கு விட்ரா பண்ணுறீங்க, அவங்க ரீசன் கேட்பாங்க, ஏன் நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ வந்து எவ்வளோ விட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிமிட் வச்சுக்காங்க. அந்த 50% கால்குலேஷனுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ 4வது வருஷம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காசு வச்சிருந்தீங்களோ அதுதான் அவங்க வந்து 7வது வருஷத்துல விட்ரா பண்ண விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபார்ம் சின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்லயோ இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த விட்ராயலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டாக்ஸ் பெனிஃபிட் வரும்போது மொத்தம் 3 விஷயங்க. நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டாக்ஸ் ரிலீஃப் இருக்குது. வர இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. 3வது பாத்தீங்கன்னா விட்ரா பண்றீங்கல்ல, 15 வருஷம் கழிச்சு விட்ரா பண்றீங்களா, அந்த விட்ரா பண்ற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டாக்ஸ் போடுறது இல்லை. பட் ஒருவேளை நீங்க வந்துட்டு ப்ரீமெச்சூரா பண்றீங்கன்னா உங்களுக்கு 1% டாக்ஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது, சார் நான் வந்து போன வருஷம் டெபாசிட் பண்ணேன், பட் இந்த வருஷம் டெபாசிட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்ஆக்டிவா மாறும். அப்போ நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கு திருப்பி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு 500 ரூபா காசு கொடுக்கணும். அதாவது உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகல அந்த 500 ரூபா 50 ரூபா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ 50 ரூபா தான் நீங்க ஆக்சுவலி கட்டக்கூடிய ஃபைனு. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை நான் வந்து அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா உங்க பாஸ்புக் கொண்டு போயிட்டு 15 வருஷம் கழிச்சு கொண்டு போய் கொடுத்து பேங்க்ல இந்த மாதிரி நான் 15 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டேன் மினிமம், எனக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி காசை கொடுத்துருங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆயிருக்கோ அதையும் உங்களோட நீங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஸோ பிபிஎஃப் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த பிபிஎஃப் கால்குலேட்டர் நான் எவ்வளோ போட்டால் எனக்கு எவ்வளோ வரும்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கூகுள்லேயே போயிட்டு நம்ம GROWW நம்மளோட பேர், நம்மளோட கம்பெனியோட பேர் க்ரோ பிபிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருஷம் டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடும் இவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், டோட்டலாக நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இவ்வளோ விட்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுலேயே சொல்லிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா கூகுள் அடிச்சு க்ரோ பிபிஎஃப் கால்குலேட்டர்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பேசணும்னு நினச்சது பிபிஎஃப் பற்றி. உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இது அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம க்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்துட்டு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், குஜராத்தி இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை தவிர ட்ரேடிங் வித் க்ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்குது நம்மளுடைய. ஸோ நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் தமிழை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபேமிலியாக இருக்குது அதில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த லாங்குவேஜில் போய் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.